முதல்வன் 2 தான் விஜயின் கடைசி படம் தான் அதிர வைத்த சங்கர். தளபதி 69 படத்துக்கு தான் சினிமாவில் இருந்து விலகி தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளதாக அவர் கூறியுள்ள நிலையில் தளபதி 69 படம் மிகுந்த கவனத்தை பெற்றுள்ளது. விஜயின் கரியரில் அவரது முதல் படமான நாளை தீர்ப்பு படத்தில் அவர் அப்பாவும் பிரபல இயக்குனருமான SAC இயக்கியிருந்தார். நிலையில் இறுதி படத்தை இயக்க போவது யார் என்பதுதான் ரசிகர்களின் $1,000,000 கேள்வியாக உள்ளது. இந்த படத்தை பிரபல தெலுங்கு பட நிறுவனமான TVV என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்க உள்ள நிலையில் படத்தின் இயக்குனர் குறித்த பல்வேறு யூகங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வெளியாகி ட்ரெண்ட் ஆகி வருகின்றன. கார்த்திக் சுப்ராஜ், அட்லி, திரிவிக்ரம் என இந்த பட்டியலில் அடுத்தடுத்த இயக்குநர்களின் பெயர்கள் தொடர்ந்து அடிபட்டு வருகின்றன. அந்த வகையில் பிரபல இயக்குனர் வினோத்தின் பெயரும் இந்த லிஸ்டில் உள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை TVV என்டர்டைன்மெண்ட் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி வருகின்றன. சமூக பிரச்சனையை மையமாக கொண்டு இந்த படத்தின் கதைக்களம் உருவாக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது குறித்த அறிவிப்பு அடுத்த மாதத்தில் விஜயின் கடைசி படமாக தளபதி 70 தான் இருக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த வரிசையில் விஜயின் 70வது படத்தை சங்கர் இயக்க உள்ளதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இக்கூட்டணி இதற்கு முன் நண்பன் படத்தில் இணைந்து 3 இடியட் என்ற இந்தி படத்தின் தமிழ் ரீமேக்கான நண்பன் உருவாகி இருந்தது. அதன் பின்னர் மீண்டும் ஒரு மெகா பட்ஜெட் படத்தில் இணைய முடிவு செய்து உள்ளதாக தெரிகிறது. அதன்படி விஜய் சங்கர் இணையும் தளபதி 70 திரைப்படம் பொலிட்டிக்கல் ஜேர்னலில் உருவாக உள்ளதாம். விஜய் அரசியலுக்கு வரவிருப்பதால் அதனை மனதில் வைத்தே செம மாசான கதையுடன் சங்கர் காத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது முதல்வன் 2ஆம் பாகமாக இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த படத்தை பிரபல தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த படத்தின் ஷூட்டிங் 2025ஆம் ஆண்டு தொடங்கும் எனும் தகவல் வெளியாகி உள்ளன. அதற்கு முன்பாக விஜயும் அரசியலில் மாநாட்டை அபிஷியலாக அறிவித்து விடுவார் எனவும் அதன் பின்னரே தளபதி 70 தொடங்கும் என்றும் சொல்லப்படுகிறது.